அதிக பேர் வந்து கமெண்ட்லயும் சரி ஃபோன்லயும் சரி அதிகமாக கேட்கறது வந்து லோ பட்ஜெட் தான் மோஸ்ட்லி கேட்பாங்க. லாஸ்ட் வரைக்குமே வரும். ஓ இது ஃபுல்லா ஓகே சரிங்களா? இது எல்லாமே வந்து ஒரு 5000 பட்ஜெட் ஸ்டார்ட் ஆகும். பிக்சல் சவுண்ட் ப்ரோ பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா வந்து பிக்சல் 9 இதெல்லாம் வந்து ரீசன்ட் லான்ச் ஆக்சுவலி. ஓ இப்போதான் லான்ச் ஆயிடுச்சு. ஆமா ரீசன்ட் லான்ச். எட்ஜ் 15 நியோ இதெல்லாம் வந்து ரீசன்ட் லான்ச் ஆக்சுவலி. ஸோ இதெல்லாம் ஒரு 2 மந்த் 3 மந்த் ஓல்டாக இருக்கும். இன்னும் வந்து 8 to 9 மந்த் கம்பெனி வாரண்டியே வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஐக்கியோ வந்து நியோ 6னு ஒரு மாடல், இது நியோ 7 ஒரு மாடல். இது வந்து 13R ரீசனாக லான்ச் ஆனது. ஜஸ்ட் ஒரு 1 மந்த் ஓல்டு இது. இன்னும் வந்து 11 மந்த் கம்பெனி வாரண்டியே இருக்குது. இது விவோவில் பார்த்தீங்கன்னா வந்து V29e, V30e, V27, ஸோ V30, V29 பாருங்க எடுக்க வந்துட்டே இருக்கு. V40e இந்த சின்ன சின்ன டென்ட்லாம் இருக்கும் பார்க்கலாம். இங்க பாருங்க மைன்யூட், பட் இது பியூர் ஒரிஜினலா இருக்கும். இத வந்து 14 பஜனா வந்து நம்மட்ட வந்து 34 ரூபாய் ஸ்டார்ட் ஆகுது. பர்பிள்ங்க 15 பஜனா வந்து வெறும் 45 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 12 Pro Max இப்பலாம் எங்கேயுமே ஸ்டாக் வந்து கிடைக்கிறது இல்ல. சோ எல்லாமே ஸ்டாக் இருக்கும். 14 பிளஸ் அதிகமா எல்லாம் கேட்பாங்க. இதெல்லாம் எல்லாரும் கேக்குறதுங்க பாருங்க. 37 ரூபாயில இருந்து 14 பிளஸ் ஸ்டார்ட் ஆகும் நம்மட்ட. மக்களே வெல்கம் பேக் டு சேனல். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், பிரதரை பார்த்தாலே ஸ்டார் மொபைல் தான் வந்திருக்கோம். ஸோ அசோக் நகர் பிரான்ச்சுக்கு தான் வந்திருக்கோம். நம்ம ஒவ்வொரு பிரான்ச்லையும் ஒவ்வொரு வீடியோ போட்டுகிட்டே வந்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ நம்ம இருக்கிறது அசோக் நகர் அசோக் பிரான்ச்சஸ் தான். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எப்போதும் போலவே நிறைய கலெக்ஷன் நிறைய வெரைட்டி இருக்குது. லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மொபைலுமே ரொம்ப கம்மி ப்ரைஸில், அது மட்டும் இல்லாமல் இஎம்ஐ ஆப்ஷனும் கொடுத்துட்ருக்காங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக எல்லா டீட்டெயிலுமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். யாரெல்லாம் மொபைல் வாங்க போகிறீங்க, செகண்ட் ஹேண்டில் ஒரு நல்ல மொபைல் வாங்க போகிறீங்கன்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ நம்ம வந்து பிரதர் வந்து வெல்கம் பண்ணுறோம். ஹாய் பிரதர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். ஓகே நானும் நல்லா இருக்கேன். ஸோ நம்ம வந்து அசோக் நகர் பிரான்ச்சுக்கு வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாராவது பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்கும் ஆல்மோஸ்ட் தெரியும், பார்க்குறவங்களுக்கு யாராவது நம்ம அட்ரஸ் சொல்லிடுங்க, நம்ம ஷாப்போட அட்ரஸ். சென்னையில் நமக்கு மொத்தம் 5 பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ அதில் கொஞ்சம் பெக்குலராக உள்ள பிரான்ச்சாக வந்து இந்த அசோக் நகர் ஆக்சுவலி. ஸோ வந்து இந்த அசோக் நகர் பிரான்ச் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து காசிக் தேட்டருக்கு டேரெக்டாக ஆப்போசிட்டாக இருக்குது. ஓ சூப்பர். ஸோ வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைன்னா ஸ்க்ரீனில் நம்பர் தெரியும், அந்த நம்பருக்கு கால் பண்ணாலே ஆல்மோஸ்ட் அவங்க லொக்கேஷன்லாம் ஷேர் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே அதே மாதிரி நம்ம இஎம்ஐ ஆப்ஷன் டீட்டெயிலும் கொஞ்சம் சொல்லிடுங்க. ஸோ இஎம்ஐங்கிறது வந்து பஜாஜ் கஸ்டமர், ஐ மீன் நீங்கள் பஜாஜ் கஸ்டமர் இருந்தீங்க எங்களுடைய ஸ்டோருக்கு நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணணும். ஸோ சென்னை பீப்புள்ஸுக்கு வந்து தாராளமாக நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து இஎம்ஐ வந்து வாங்கிக்கலாம். ஓகே சார் நம்ம ஒன்றா பார்த்துடலாம். அதான் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்? ஸோ ஃபஸ்ட்டு வந்து லோ பட்ஜெட் செக்மெண்ட்லேருந்து போகலாம். ஓகே ஒரு அதிக பேர் வந்து கமெண்ட்லேயும் சரி ஃபோன்லேயும் சரி அதிகமாக கேட்குறது வந்து லோ பட்ஜெட் செக்மெண்ட் தான் மோஸ்ட்லி கேட்பாங்க. ஒரு 5000 ரூபாய் நம்ம ஆக்சுவலாக ஸ்டார்டிங் இருக்குது. இதில் இருக்க ஆல்மோஸ்ட் ஆஃப் ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 5000 ஸ்டார்ட் ஆகிடும் எல்லாமே. இந்த ரேக் ஃபுல்லாக எல்லாமே இல்லை ஐ மீன் லாஸ்ட் வரைக்குமே வரும் ஆக்சுவலாக. இது ஃபுல்லாக ஓகே சரிங்களா? இது எல்லாமே வந்து ஒரு 5000 பட்ஜெட் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த 5000 பட்ஜெட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில பிராண்ட் மட்டும் தான் வரணும், சில பேர் இது பண்ணுவாங்க திங்க் பண்ணுவாங்க. ஸோ அப்படி கிடையாது. எல்லா பிராண்டுமே வரும். ஆல்மோஸ்ட் ஓப்போ, விவோ, சாம்சங், ரெட்மி, ரியல்மி சொல்லிட்டு எல்லா பிராண்ட்லேயும் மோஸ்ட்லி இந்த 5000 வந்து ஸ்டார்ட் ஆயிரும். சூப்பர். ஓகே ஸோ அடுத்து வந்து அதிகம் பேர் வந்து கேட்குறது வந்து ஆமாம் மீடியம் செக்மெண்ட் உள்ள ஃபோன், மிட் ரேஞ்ச் தான் அதிகமாக கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்டிங் அந்த பிக்சல் பற்றி பார்ப்போம். ஓகே ஸோ முதல்ல பார்க்க போகிற பார்த்தீங்கன்னா வந்து பிக்சலில் வந்து 7 ப்ரோன்னு சொல்லிட்டு ஒரு மாடல். 7 ப்ரோ. ஸோ பிக்சல் 7 ப்ரோ பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா வந்து 33 ரூபா ஸ்டார்ட் ஆகுது. ஓ 33,000 ரூபாய்க்கு. ஆமாம் பிக்சல் 7 ப்ரோ. இது ஆக்சுவல் காஸ்ட் பார்த்தா வந்து 80,000 வருது. 80,000 ப்ராடக்ட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து பிக்சல் 8 ப்ரோ பார்த்தீங்கன்னா வந்து வெறும் 48 ரூபா பட்ஜெட்டில் கொடுக்குறோம். ஓ எல்லாமே புது பீஸ் மாதிரியே இருக்கே. அப்படியே எல்லாம் பிராண்ட் நியூ கண்டிஷன்லாம் மோஸ்ட்லி இருக்கும் எல்லாமே. ஓகே சரிங்களா? ஸோ பிக்சல் 8 ப்ரோ. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிக்சல் 9 இதெல்லாம் வந்து ரீசன்ட் லான்ச் ஆக்சுவலி. ஓ இப்போ தான் லான்ச் ஆயிடுச்சு. ஆமாம் ரீசன்ட் லான்ச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பிக்சல் 9 ப்ரோ எக்ஸல் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 50 to 51 பட்ஜெட்லேயே வரும். ஓகே இதெல்லாம் ஒரு 2 மந்த் 3 மந்த் ஓல்டு இருக்கும். இன்னும் வந்து 10 மந்த் கம்பெனி வாரண்டியே வந்துடும். ஆக்சுவலாக கம்பெனி வாரண்டியே இருக்கும். ஓகே சூப்பர். ஸோ பிக்சலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நத்திங் எல்லாருமே கேட்குறது, நிறைய பேர் கேட்பாங்க நத்திங்கு. பாருங்கள் இப்போ நம்ம பார்க்குற ஃபோன் ஆல்மோஸ்ட் ஆஃப் ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஆன்லைன் சீரிஸ் பார்க்க போகிறோம். ஆல்மோஸ்ட் இது ஃபுல்லாகவே ஆன்லைனில் மட்டும் தான் கிடைக்கும். ஆன்லைனில் மட்டும் கிடைக்கிற ஃபோனு செகண்ட்ஸ்லேயே வாங்கிக்கலாம். ப்ளஸ் வந்து இஎம்ஐ கூட பண்ணிக்கலாம். இதுக்கு இஎம்ஐ பண்ணிக்கலாம். ஸோ பிக்சல் இது நத்திங் 1 பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து வெறும் 12,000 கொடுக்குறோம். வெறும் 12,000. இப்போ இது வாங்குற மாதிரி தான் ஆன்லைனில் வாங்குற புதுசாக வாங்குற மாதிரி தான் ஒரு 32,000 கிட்ட வரும். 32,000 கிட்ட வருமா? பாதி விட ரொம்ப கம்மி. ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இன்ஃபினிக்ஸ் வந்து 0 அல்ட்ரான்னு சொல்லிட்டு ஒரு மாடல் ஆக்சுவலி. ஓகே 0. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கர்வ் டிஸ்பிளேல ரொம்ப ஒரு ப்ரீமியமான செக்மெண்ட் உள்ள ஒரு பெரிய ஃபோன் ஆக்சுவலி இது. ஸோ 12 GB ரேம் வந்துடும், 256 GB ஸ்டோரேஜ் வந்துடும். இதில் ஒரு பேட்டரி பேக்கப் பார்த்தீங்கன்னா வந்து 5000 mAh இது வரும். ஸோ வந்து சார்ஜர் வாட்ஸ் பார்த்தீங்கன்னா 180 வாட்ஸ் வந்துடும். இது ஃப்ளாக்ஷிப் மாதிரி பெரிய ஃபோன் ஆக்சுவலி. ஓகே இதோடைய பட்ஜெட் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வெறும் 18,000 பட்ஜெட்டில் கொடுக்குறோம். 18,000 கொடுக்குறோம். ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து மோட்டோ 50
எட்ஜி 50 அல்ட்ரா. ஓகே. ஸோ எட்ஜி 30 அல்ட்ரா. ஓகே. இதெல்லாம் வந்து மோஸ்ட் எங்கே நீங்கள் செகண்ட்ஸாக பார்க்க முடியாது. ஓகே. எட்ஜி 50 நியோ இதெல்லாம் வந்து ரீசன்ட் லான்ச் ஆக்சுவலி. ஸோ இதெல்லாம் ஒரு 2 மந்த்து 3 மந்த் ஓல்டாக இருக்கும். இன்னும் வந்து 8 to 9 மந்த் கம்பெனி வாரண்டியே வரும். இதோட ஆக்சுவல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து 30,000 வருதுன்னா நம்ம வந்து வெறும் 17 18 பட்ஜெட்டுக்கு இந்த 18 ரூபா. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து எட்ஜி 30 அல்ட்ரா. ஸோ இந்த அல்ட்ரா சீரிஸ் பார்த்தீங்கன்னா வந்து கர்வ் டிஸ்பிளே வரும். அதான் தெரியும் எனக்கு ரொம்ப ப்ரீமியமா. ஓகே. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து வெறும் 20 பட்ஜெட்லேயே கொடுக்குறோம் 30 அல்ட்ராவெல்லாம். ஓகே. தென் இது 50 அல்ட்ரா இதெல்லாம் ரீசன்ட் லான்ச் இதெல்லாம் உங்களுக்கு. ஸோ இது வந்து ஒரு 6 மந்த் ஓல்டாக இருக்கும். ஓ வாரண்டி இருக்க கம்பெனி வாரண்டியாக தரும். இதெல்லாம் வந்து 38 39 பட்ஜெட்லேயே கொடுக்குறோம். ஓ சூப்பர். ஸோ இது மோட்டோ. அடுத்து போக்கோ பார்க்கலாம். போக்கோ ஆன்லைன், இது பியூர் ஆன்லைன் சீரியஸ். போக்கோவில் F6 F5 தென் வந்து X7 ப்ரோ. இந்த X7 ப்ரோலாம் பார்த்தீங்கன்னா வந்து 2 மந்த் ஓல்டு தான். இன்னும் வந்து 10 மந்த் கம்பெனி வாரண்டியாக இருக்குது. இது வந்து 21 பட்ஜெட்லேயே கொடுக்குறோம் 21க்கு. ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து போக்கோ F5 இதெல்லாம் வந்து வெறும் 14 ரூபா 13 பட்ஜெட்லேயே கொடுக்குறோம் போக்கோ F5. ஓ சூப்பர். அப்புறம் வந்து போக்கோ F6 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து வெறும் 18 19 பட்ஜெட்லேயே கொடுக்குறோம். சூப்பர். இதோட ஆக்சுவல் காஸ்ட்ல வந்து 35 36 பட்ஜெட்ல வரும். எல்லாமே கொஞ்சம் ஹை ரேஞ்ச் தான், மிட்டுக்கும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. ஆமாம். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து IQ. இது எல்லாமே ஆன்லைன் சீரியஸ். இதெல்லாம் நீங்கள் பார்க்கவே முடியாது. கேமிங்க்கு சூப்பராக பக்காவாக இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து IQல வந்து நியோ 6னு ஒரு மாடல். இது நியோ 7 ஒரு மாடல். ஸோ நியோ 6 பார்த்தீங்கன்னா வந்து 14 ரூபா பட்ஜெட்லேயே கொடுக்குறோம். நியோ 6 பார்த்தீங்கன்னா வந்து 14 ரூபா பட்ஜெட் கொடுக்குறோம். இது வந்து நியோ 7 பார்த்தீங்கன்னா வந்து 17 ரூபா பட்ஜெட் கொடுக்குறோம். 17 ரூபாயிலே கிடைச்சிரும். ஆமாம். ஆனால் இது வாங்க போனால் இதெல்லாம் ரொம்ப ஹையாக தான் இருக்கும். ஒரு 29 ரூபா 30 ரூபா பட்ஜெட் ரேஞ்சில் இருக்கு. ஓகே. பட் இதுக்கும் வந்து இப்போ கம்பெனி வாரண்டிலாம் இருக்கு. கம்பெனி வாரண்டி இருக்காது, எங்களோட ஸ்டோர் வாரண்டி வந்துடும். அதாவது நல்லா புரிஞ்சுக்கிட்டே என்ன தெரியும் உங்களுக்கு. இப்போ செகண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து மோஸ்ட்லி பில் எங்கேயுமே ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ஆமாம். வாரண்டி எங்கேயும் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. பட் நம்ம ஸ்டார் மொபைல் வந்து என்ன டிஃபர் மற்ற ஸ்டோருக்கும் நமக்கு என்ன டிஃபர்னா வந்து செகண்ட்ஸுக்கு இஎம்ஐ வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகே. தென் பார்த்தீங்கன்னா வந்து யூஸ்டு ஃபோனுக்கு வந்து பில்லும் ப்ரொவைட் பண்ணுவோம். அட் த சேம் டைம் 1 இயர் வாரண்டி கவர் பண்ணுவோம் நம்ம ஷாப்லேயே. ஆமாம். இதில் வந்து 2 மந்த் 3 மந்த் ஓல்டாக இருந்தாலும் சரி 1 இயர் வாரண்டி நம்ம ஸ்டார் மொபைல்லேருந்து வந்துடும். ஓ சூப்பர். ஓகே. ஸோ அடுத்து வந்து ஒன் ப்ளஸ். அதிக பேர் வந்து ஒன் ப்ளஸ்னாலே இப்போ ஆமாம் ஒன் ப்ளஸ் லவர்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க. இங்கே பாருங்க பயப்படுறாங்க ஆக்சுவலாக. கோடு வருது. ஸோ அவங்களுக்காக ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். மேபி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்க ஃபோன் ஏதாவது கோடு வந்துச்சுன்னா கூட சர்வீஸ் சென்டர் கூட போய் நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக அது 2 இயர்ஸ் ஆனாலும் சரி 3 இயர்ஸ் ஆனாலும் சரி. ஓ அது வாரண்டிக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை, கோடு வந்தாலும் நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். ஆமாம். ஆனால் வந்து ஃபிசிக்கல் டேமேஜ் எதுவும் இருக்கக்கூடாது. தண்ணி பற்றக்கூடாது, வெளியே நீங்கள் சர்வீஸ் பண்ணிக்க கூடாது, கீழே போட்டுறக்கூடாது. ஓகே. ஸோ அந்த மாதிரி வந்து இப்போ வந்து ஃபோன் வாங்க பயப்படுறாங்க ரீசனாக. ஸோ அதனால வந்து நீங்கள் கொண்டு போய் வேணால் கிளைம் பண்ணிக்கலாம் ஆக்சுவலி. ஓகே. ஸோ நீங்கள் வாங்கினாலும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 13R ரீசனாக லான்ச் ஆனது. ஜஸ்ட் ஒரு 1 மந்த்தாக ஓல்டு. இது இன்னும் வந்து 11 மந்த் கம்பெனி வாரண்டி இருக்குது. இது 35 பட்ஜெட்லேயே கொடுக்குறோம். 35லேயே 13R ரீசெண்டாக லான்ச் ஆனது. தென் பார்த்தீங்கன்னா வந்து இது OnePlus 12. ஓகே. 12லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 41 பட்ஜெட்லேயே கொடுக்குறோம். OnePlus 12லாம். ஸோ 10R இருக்குது நம்மகிட்ட, 10 Pro இருக்குது, அப்புறம் வந்து 9R இருக்குது. ஸோ 9Rலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெறும் 15 ரூபா பட்ஜெட்லேயே கொடுக்குறோம். 15 ரூபா. ஓகே. ஸோ இதெல்லாம் ரொம்ப ப்ரீமியமான செக்மெண்ட். லான்ச் ஆகும்போதெல்லாம் 60,000 நினைக்கிறேன். 60,000 60,000 ப்ராடக்ட் இப்போ நம்ம வெறும் 5,000 பட்ஜெட்லேயே கொடுக்குறோம். ஓகே. ஃபோல்டு பேர் வந்து கேட்கக்கூடியது ரொம்ப ஒரு ப்ரீமியமான ஃபோன் ஆக்சுவலாக. இதெல்லாம் ஓ இதெல்லாம் ஸ்டார்டிங் ரேஞ்சு வந்து 1.5 லட்ச ரூபா ஸ்டார்ட் ஆகும். 1.5 லட்ச ரூபா. இங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. ஓகே. ஸோ இது வெறும் 26,000 ரூபா பட்ஜெட்டில் கொடுக்குறோம். 26,000. ஃபோல்டு 3ன்னு சொல்லிட்டு சாம்சங்கில். அடுத்து வந்து ஃபோல்டு 5 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 60 பட்ஜெட்லேயே கொடுக்குறோம். ஒரு 58-60 பட்ஜெட்லேயே வந்துடும். 60 ஃபோல்டு 5 வந்துடும். ஓகே. இப்போ இதுக்குலாம் நம்ம கிட்ட வாரண்டி இருக்கா? நம்ம ஷாப் வாரண்டியா? எல்லாமே ஷாப் வாரண்டி. எல்லாமே ஷாப் வாரண்டி. தென் பார்த்தீங்கன்னா டெக்னோ இதெல்லாம் வந்து அந்த பிராண்டில் ஹையஸ்ட் ஃபோன் இவ்வளோதான். இவ்வளோதான். ஓகே. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து வெறும் 33 ரூபா 44 ரூபா பட்ஜெட்லேயே கொடுக்குறோம். ஓ ஆனால் இது வாங்க போனால் 80,000 வரும். 80,000. 80,000 ப்ராடக்ட் ஆக்சுவலாக இது. ஓ சூப்பர். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் லான்ச் ஆகாத ஃபோன். லான்ச்சே ஆகலை. ஆமாம். ஹுவாய்னு ஒரு பிராண்ட் ஆக்சுவலி. இங்கே பாருங்க. ஹுவாயில் வந்து P50 பாக்கெட் 50ன்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவல் காஸ்ட் 1 லட்ச ரூபா கிட்ட வரும் அங்கெல்லாம். ஓகே. பட் அதே ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம வந்து வெறும் 25 ரூபா பட்ஜெட்லேயே கொடுக்குறோம். 25 ரூபா. ஜஸ்ட் 25,000 கொடுத்துட்ருக்காங்க. ஃபிளிப் சீரிஸ் ஆக்சுவலாக இது ரீசெண்டாக லான்ச் ஆன ரியல்மியில் கடைசியாக லான்ச் ஆன ஃபோனு. இப்போ லான்ச் ஆனது லாஸ்ட்டாக கடைசியாக 13 Pro 13 Pro Plus இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு 6 மந்த் ஓல்டுன்னு வந்து 6 மந்த் கம்பெனி வாரண்டி வந்துடும் இதில். ஓகே. சேம் அதுவும் அதே தான். ஒரு 17 ரூபா பட்ஜெட்டில் இந்த ப்ராடக்ட்லாம் வந்துடும். ஓ சூப்பர். இப்போ அதே மாதிரி இப்போ நீங்கள் நம்ம சொல்கிறோம் இல்லையா இந்த ப்ரைஸ்லாம், இது எப்படி ஃபிக்ஸட் ப்ரைஸா இல்லை கம்மி பண்ணி கொடுக்க? ஆல்மோஸ்ட் ஆஃப் நம்ம எல்லாம் கம்மி ஆஃபர் மாதிரி நேரில் வந்தாங்கன்னா இன்னும் கூட கம்பெனி கொடுக்கும். ஓகே சூப்பர். சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஓப்போ பற்றி பார்க்கலாம். ஓகே. ஓப்போலே வந்து F27 Pro Plusன்னு இதுவும் கடைசியாக உள்ள மாடல் தான். இதுக்கப்புறம் வந்து F29 Pro வந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் ஒரு 17 ரூபா பட்ஜெட்டில் வரும். ஓ சூப்பர். அப்புறம் ரெனோ 13 Pro இது பார்த்தீங்கன்னா வந்து கடைசியாக உள்ள மாடல். ரெனோ சீரீஸ்லேயே கடைசியாக உள்ள ஃபோன்.
இதெல்லாம் வந்து 2 மந்த் ஓல்டுன்னு வந்து 10 மந்த் கம்பெனி வாரண்டியே வந்துடும். ஸோ இது வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 36 35 ரூபா பட்ஜெட்லேயே வரும். 35 பட்ஜெட்லேயே வந்துடும். ஓகே. ஸோ ரெனோ 8, ரெனோ 7, ரெனோ 6 ஆல்மோஸ்ட் நம்மகிட்ட ரெனோ சீரிஸில் வந்து ரெனோ 6லேருந்து ரெனோ 13 ப்ரோ வரைக்கும் நம்மளோட ஸ்டாக்ஸ். எல்லாமே இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. அடுத்து விவோ பார்க்கலாம். விவோவில் பார்த்தீங்கன்னா வந்து V29e, V30e, V27, ஸோ V30, V29 பாருங்க எடுக்க வந்துட்டே இருக்கு. ஆல்மோஸ்ட் ஆஃப் எல்லா கலெக்ஷன்ஸுமே நம்மகிட்ட வந்து விவோ பிராண்டில் வந்து மோஸ்ட்லி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 15 பட்ஜெட் வந்து V சீரிஸ் ஸ்டார்ட் ஆகும். 15 ஒரு 13லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா V40 ரீசன்ட் லான்ச் ஆன மாடல் 1 மந்த் ஓல்டு, இன்னும் வந்து 11 மந்த் கிட்ட கம்பெனி வாரண்டியே வரும். சூப்பர். ஸோ இதோட ஆக்சுவல் காஸ்ட் வந்து 32,000 வருதுன்னா நம்ம வந்து ஒரு 19 ரூபா பட்ஜெட்லேயே வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். 19 ரூபா பட்ஜெட்லேயே. ஸோ ஒரு 1 மந்த் ஓல்டுனால வந்து கிட்டத்தட்ட ஒரு 8,000 ரூபாய் கிட்ட உங்களுக்கு சேவ் ஆகும். ஓகே சரிங்களா. ஸோ ஆல்மோஸ்ட் ஆஃப் நம்மளுடைய எல்லா கலெக்ஷனுமே இருக்கும். V29 பார்த்தீங்கன்னா வந்து வெறும் 17 ரூபா பட்ஜெட்லேயே கொடுக்குறோம். பார்த்தீங்கன்னா வந்து V27 இதெல்லாம் 16 ரூபா பட்ஜெட்லேயே V27 கொடுக்குறோம். சூப்பர். ஸோ இது மட்டும் இல்லை. ஸோ விவோவில் வந்து T2X, Y200, ஸோ T1 எடுக்க வந்துட்டே இருக்கு. நிறைய மாடல்ஸ்லாம் வந்து லோ பட்ஜெட் செக்மெண்ட். இதெல்லாம் வந்து T1 5Gன்னு சொல்லிட்டு ஒரு 8,500 பட்ஜெட்லேயே வந்து 5G மாடலே வந்துடும். 5Gலேயே. ஓகே. ஸோ இது Y200 இதெல்லாம் ஒரு 12,000 பட்ஜெட்லேயே வரும். Y200 சொல்லிட்டு இதோட ஆக்சுவல் காஸ்ட் வந்து 22,000 சம்திங் நினைக்கிறேன். சூப்பர். ஸோ அடுத்து MI சீரிஸ். ஓகே. ஸோ MIல பார்த்தீங்கன்னா வந்து K50i வெறும் 10,000 பட்ஜெட்லேயே வரும். நல்ல கேமிங் உள்ள ஃபோன் ஆக்சுவலாக இது. ஓகே. அப்புறம் வந்து Xiaomi 13 இதெல்லாம் பிரீமியம் செக்மெண்ட் ஃபோன். 25 ரூபா பட்ஜெட்லேயே வரும். ஓகே. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து Xiaomi வந்து 14 சிவின்னு சொல்லிட்டு இதெல்லாம் 26 ரூபா பட்ஜெட்லேயே வரும். அந்த ரேஞ்சிலே வந்துடும். ஆமாம். ஓகே. இதெல்லாம் ரீசெண்டாக லான்ச் ஆனது. Xiaomi சீரிஸ் சொல்லுவாங்க. MI ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. ப்ரீமியமாக இருக்குது இதெல்லாம். ஓகே. ஸோ அதே இதில் வேறு கலர், அது வந்து பிளாக் கலர்னா இது வந்து வேறு கலர் வரும். ஓகே. நம்ம கிட்ட அதே மாதிரி எல்லா ஃபோன்லேயும் கலர்ஸும் அவைலபிளாக இருக்கும் மோஸ்ட்லி. மேபி இந்த ஸ்டோரில் ஆகிட்டு வேறு ஏதாவது பிரான்ச்சஸ் எங்களுடைய நியர்பை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். உடனே ஒரு ஆஃப்டர்நூன் கொடுத்துடலாம். ஓகே சூப்பர். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து சாம்சங் சீரிஸ் பற்றி பார்க்கலாம். ஓகே. ஸோ S22+, S24, S22. ஸோ சாம்சங் சீரிஸை பொறுத்த வரைக்கும் S22 இருந்து 25 அல்ட்ரா வரைக்கும் நம்ம எனி டைம் ஸ்டாக் இருக்கும். ஓகே. எங்கே பாருங்கள். ஓகே. ஸோ 22 பார்த்தீங்கன்னா வந்து 23,000 பட்ஜெட்டில் வருது. ஸோ வந்து 25 அல்ட்ரா வரைக்கும் இப்போ ரீசெண்டாக லான்ச் ஜஸ்ட் ஒரு 1 மந்த் தான் ஓல்டு. கிட்டத்தட்ட ஆக்சுவல் காஸ்ட் வந்து 1,40,000 வரும். நம்மகிட்ட கரெக்டாக ஒரு 1 lakh தான் வரும். 40,000 டிஃபர் ஜஸ்ட் ஒரு 1 மந்த்துக்காக. ஸோ 25 அல்ட்ரா வரைக்கும் நம்மகிட்ட எனி டைம் ஸ்டாக் இருக்கும். ஓகே. ஸோ இது அந்த 25 நான் சொன்னது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவல் வந்து ஒரு 80,000 வருதுன்னா ஜஸ்ட் ஒரு 15 days ஓல்டு தான் இருக்கும். 22,000 கம்மியாக கிடைக்கும். 22,000 இந்த டேரக்ட் ஐஃபோனுக்கு தான் இந்த காம்படிஷன் இது. ஓகே பாருங்கள் சூப்பராக இருக்குது. செம்ம ப்ரீமியம். ஓகே. ஸோ இதெல்லாம் வாங்குற மாதிரி தான் இஎம்ஐ அழகாக பண்ணி கொடுத்துடலாம். தாராளமாக பண்ணலாம். ஓகே. சென்னை கஸ்டமராக இருக்கணும், சென்னைக்குள்ளே உள்ளவங்க இருக்கணும். மேபி இப்போ வெளியூர்லேருந்து இது பண்ணுறாங்க, கால் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு இஎம்ஐ சப்போர்ட் வராது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து கிரெடிட் கார்டு இஎம்ஐ பண்ணுறோம், டெபிட் கார்டு இஎம்ஐ பண்ணுறோம். டெபிட் கார்டு அதாவது அவைலபிளாக அது டெபிட் கார்டு இஎம்ஐ வந்து எலிஜிபிள் இருந்தால் ஷேராக பண்ணிக்கலாம். ஓகே சூப்பர். ஓகே. நெக்ஸ்ட் எல்லாருக்கும் பிடிச்சமான ஃபேவரட். ஓகே. எல்லாரும் வாங்குறதுக்கு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. எங்க மொபைல் எல்லா இடத்துலயும் கிடைக்கும், பட் ஆனா குவாலிட்டியா தான் கிடைக்க மாட்டேது. அதான் ஐபோன் வந்து ஏன் நம்மகிட்ட கொஞ்சம் ஃபேமஸா இருக்கு அப்படின்னா வந்து நம்ம கொடுக்குற பிரைஸுக்கு ஓகே சென்னையிலே கொடுக்க முடியாது. அதுல வந்து சந்தேகமே கிடையாது. வித் குவாலிட்டியோட. எஸ். ஓகே. வித் வாரண்டியோட இந்த கண்டிஷனோட உங்களுக்கு எங்கேயுமே மோஸ்ட்லி கிடைக்காது. ஸோ ரீஃபர்பிள் சேல் பண்ணலாம், டெமோ யூனிட்டை சொல்லி சேல் பண்ணலாம், அதெல்லாம் ரியாலிட்டியாக கிடையாது. ஓகே. இது ஸ்க்ராச்சஸாக இருந்தாலும் ரொம்பவே வந்து ஒரிஜினலாக இருக்கும். ஆக்சுவலாக ஒரிஜினல் ப்ராடக்ட் எதுவும் சேஞ்ச் பண்ணாமல் இருக்கும். சேஞ்ச் இருக்காது. இப்போ வந்து இந்த சின்ன சின்ன டென்ட்லாம் இருக்கும் பார்க்கலாம். இங்கே பாருங்க மைன்யூட், பட் இது பியூர் ஒரிஜினலாக இருக்கும். இதை வந்து எங்களால் கேஸ் மாற்றி லைக் பிராண்ட் நியூ மாதிரி சேல் பண்ண முடியும். பட் இங்கே எங்களுக்கு அதுக்கான ப்ரொவிஷன் கிடையாது. ஓகே. ஸோ ஐஃபோன் 11 பார்த்தீங்கன்னா வந்து நம்மகிட்ட ஸ்டார்டிங் வெறும் 15,000 ஸ்டார்ட் ஆகுது. 15. ஓகே. ஐஃபோன் 11 வெறும் 15. இதுவே ஐஃபோன் 12 பார்த்தீங்கன்னா வந்து நம்மகிட்ட வந்து வெறும் 18,000 ஸ்டார்ட் ஆகுது. 18,000. ஓகே. 13 பார்த்தீங்கன்னா வந்து 27 ரூபாய் ஸ்டார்ட் ஆகுது. ஓ. ஸோ 14 பார்த்தீங்கன்னா வந்து 34 ரூபாய் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எல்லாமே ஆல்மோஸ்ட் நான் ஸ்டாக்கெல்லாம் காட்டிடுறேன். ஓகே. ஸோ 14 பார்த்தீங்கன்னா வந்து நம்மகிட்ட வந்து 34 ரூபாய் ஸ்டார்ட் ஆகுது. 15 பார்த்தீங்கன்னா வந்து வெறும் 45லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஐஃபோன் 15. ஓகே. தென் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா வந்து ஐஃபோனில் XR சொல்லலாம் 13,000 நமக்கு ஸ்டார்ட் ஆகும். 13,000. ஸோ ஆல்மோஸ்ட் நம்மகிட்ட எல்லா மாடலுமே கலெக்ஷன்ஸ் இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 12 Pro Max இப்போலாம் எங்கேயுமே ஸ்டாக் வந்து கிடைக்கிறது இல்லை. ஸோ 12 Pro Maxலாம் பார்த்தீங்கன்னா வந்து வெறும் 35,000 பட்ஜெட்டில் நம்ம ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப டிமாண்டான ஃபோன். ஸோ 11 Pro Max ஆல்மோஸ்ட் ஆஃப் நம்மகிட்ட எல்லாமே ஸ்டாக் இருக்கும். 14+ அதிகமாக எல்லாம் கேட்பாங்க. இதெல்லாம் எல்லாரும் கேட்குறதுங்க பாருங்க. 37 ரூபாயிலேருந்து 14+ ஸ்டார்ட் ஆகும் நம்மகிட்ட.
ஸோ ஐஃபோனை பொறுத்த வரைக்கும் வந்து நம்மகிட்ட எல்லா மாடலுமே எல்லா கலெக்ஷனுமே எல்லா கலர் வேரியண்ட்டுமே எனி டைம் ஸ்டாக் இருக்கும். எப்போனா தாராளமாக வந்து வாங்கிக்கலாம். ஓ சூப்பர். ஓகே. ஸோ உங்களோட ஓல்டு மொபைல் ஏதாவது இருந்தாலும் கூட வந்து தாராளமாக எங்கிட்ட எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து எங்களோட ஆப் டோஃபின் எங்களோட ஆப் இருக்குது. எங்களோட ஆப் இருக்குது. ஸோ உங்களுடைய ஓல்டு மொபைலில் நீங்கள் இந்த வீட்டில் இருந்தபடியே வந்து தாராளமாக நீங்கள் சேலும் பண்ணிக்கலாம் டோஃபிட் ஆப் வந்து யூஸ் பண்ணி. ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஐஃபோனுக்கு நிகராக வந்து ஆப்பிள் வாட்சஸ் எல்லாரும் இப்போ வந்து ஐஃபோன் வாங்கின எல்லாரும் வந்து ஆப்பிள் வாட்சஸ் வந்து வாங்க மாட்டாங்க. ஆமா. அதுக்கான காரணம் என்னன்னா ஒண்ணும் கிடையாது, பட்ஜெட் ஜாஸ்தியா இருக்கும். ரொம்ப ஜாஸ்தி. 60,000 இருக்கும், 50,000 இருக்கும். ஒரு போனுக்கு நிகரா வந்து வாட்சோட பிரைஸ் இருக்கும். அதெல்லாம் வாங்க முடியாம இருப்பாங்க. ஸோ அதை பிரேக் பண்ற மாதிரி தான் இப்போ நம்ம வந்து ஆல்மோஸ்ட் நம்ம பிரைஸ் வந்து டிராப் பண்ணிருக்கிறோம். ஸோ சீரியஸ் 6 பார்த்தீங்கன்னா வந்து வெறும் 9,000 பட்ஜெட்ல கொடுக்குறோம். 9,000. ஓகே. சீரியஸ் 7 பார்த்தீங்கன்னா வந்து வெறும் 14,000 பட்ஜெட்ல கொடுக்குறோம். சீரியஸ் 7. ஓகே. இப்போ இதெல்லாம் நம்ம சைடு வாரண்டி நம்ம கிடைக்குமா? 1 இயர் வாரண்டி எல்லாத்தையுமே நம்ம சைடு பர்ச்சேஸ் பண்ற எல்லாத்துக்கும் 1 இயர் வாரண்டி வந்துரும். ஓகே. அப்புறம் வந்து சீரியஸ் 8 பார்த்தீங்கன்னா வந்து வெறும் 17,500 பட்ஜெட்ல கொடுக்குறோம். 17,500. சீரியஸ் 9 பார்த்தீங்கன்னா வந்து வெறும் 20 பட்ஜெட்ல கொடுக்குறோம். 20. இதுவே வந்து அல்ட்ரா அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா அல்ட்ரா 2 ரீசெண்டாக லான்ச் ஆனதுலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் ஒரு 2 மந்த் இல்லை ஒரு 3 மந்த் ஓல்டாக இருக்கும். 80,000 உள்ள ப்ராடக்ட் வந்து வெறும் 42,000 கொடுக்குறோம். ஆப்பிள் வாட்சஸ் இது வரைக்கும் இந்த மாதிரி பிரைஸ் இது நம்மளே செல் பண்ணுறதே இல்லை. ஸோ ரொம்ப ப்ரைஸை ட்ராப் பண்ணி செல் பண்ணிட்டு இருக்கோம். சூப்பர். ஸோ ஆப்பிள் வாட்சஸ்லாம் வந்து நீங்கள் மறக்காமல் வந்து இந்த வாட்டி இந்த ஆஃபரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏர்பாட்ஸ் ஒரிஜினல் எல்லாமே இங்கே இருக்குது. எல்லாமே ஒரிஜினலாக இருக்கும். இப்போ இந்த ஆப்பிள் வாட்சஸ்லாம் வந்து சில பேர் வந்து டூப்ளிகேட் சொல்லிட்டு சொல்லலாம். பட் இது ஆப்பிள்ல மட்டும் தான் கனெக்ட் ஆகும். வேற ஆண்ட்ராய்ட் எல்லாம் கனெக்ட் ஆகாது. ஓகே சூப்பர். சோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 4,000ல இருந்து நம்ம ஸ்டார்ட் ஆகுது. ஓ பட் ஆனா இது ஒரிஜினலா ஹெவி பிரைஸ்ல எல்லாமே ஒரிஜினல் தான். ஓகே. இது என்ன பிரைஸ் ஒரு ஒரிஜினல் வாங்குற மாதிரி? சோ இது வந்து ஸ்டார்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா வந்து 16,000 பட்ஜெட் ஸ்டார்ட் ஆகும். 16,000. ஓகே. சோ செகண்ட்ஸ் வந்து 4,000 நம்ம ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து ஏர்பாட்ஸ் வந்து 3rd ஜெனரேஷன் இருந்தா ஒரு 7,000 பட்ஜெட்ல வரும். ஓ சூப்பர். ஆப்பிள் வாட்சஸ் மட்டும் பண்ணல, சாம்சங் வச்சு பண்றோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாம்சங் வந்து வாட்ச் 6ன்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து வெறும் 13,000 பட்ஜெட்ல கொடுக்குறோம். ஜஸ்ட் ஒரு 2 to 3 மந்த் ஓல்டா இருக்கும். நான் வந்து 10 மந்த் கிட்ட கம்பெனி வாரண்டி இருக்கும். சாம்சங் உடைய ஒரிஜினல் வாட்ச் ஆக்சுவலா. ஓகே. ஸோ அடுத்து வந்து லேப்டாப் வச்சிருக்கீங்க. இது வந்து மேக்புக் ஏர் ஆக்சுவலா. ஓகே. ஸோ மேக்புக்ல வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து M1 சிப்னு சொல்லுவாங்க. நார்மலாக எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா வந்து M1 சிப் இல்லாமல் நார்மல் மேக்புக் ஏர் தான் விற்பாங்க. ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா வந்து அரௌண்ட் வந்து ஒரு 45,000 பட்ஜெட்ல சேல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம வந்து M1 சிப்பை வித் 1 இயர் வாரண்டியோட வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். இது பார்த்தீங்கன்னா வந்து நம்மகிட்ட 36,000 ஸ்டார்ட் ஆகும். 36,000 ஸ்டார்ட் ஆகும். ஆல்மோஸ்ட் எல்லாமே நீட்டான கண்டிஷனாக இருக்கும். எந்த வித டென்டோஸ் கரெக்டஸோ இதை பார்க்க முடியாது. ஸோ இது ரொம்ப நீட்டான பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்கும் எல்லாமே. ஓ ஸோ இதோடைய உங்களுக்கு ஒரு ஸ்பெக்கு ப்ளஸ் வந்து இதோடைய சைக்கிள் கவுண்ட்லாம் தெரியணும் அப்படின்னா வந்து ஸ்க்ரீன் தெரிய நம்பருக்கு வந்து கால் பண்ணிங்கன்னா வந்து உங்களை ப்ராப்பராக வந்து கைட் பண்ணிடுவாங்க. ஸோ இதை தாண்டி வந்து இப்போ நாங்கள் காட்டுறதா ஃபோன் கிடையாது. ஸோ வந்து ஒரு டைம் டியூரேஷன் காரணமாக வந்து லிமிட்டடாக வந்து கொஞ்சமாக காட்டியிருக்கோம். ஸோ வந்து காட்ட முடியாத வந்து ஒரு சில ஃபோன்ஸ்லாம் இருக்குது. மேபி அந்த ஃபோன் உங்களுக்கு தேவையுள்ள ஃபோன் கூட இருக்கலாம். உங்களுக்கு ஏதாவது மாடல் மைண்டில் இருந்தால் ஸ்க்ரீன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணாலே போதும். அவங்களே வந்து ப்ராப்பராக உங்களை கைட் பண்ணிடுவாங்க. நிறைய பேர் வந்து வெளியூர்லேருந்து பார்ப்பாங்க, நான் கேஷ் ஃபுல்லாக கொடுத்துட்றேன், எனக்கு கொரியர் சென்ட் பண்ணுவீங்களா, ப்ராடக்ட் கரெக்டாக வருமானு கேட்பாங்க. தாராளமாக பண்ணலாம். ஸோ அதே தான் ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் இருக்கும். அவங்க நீங்கள் கால் பண்ணிங்கன்னா வந்து ப்ராப்பராக இப்போ நீங்கள் இந்த வாட்ச் கேட்குறீங்கன்னா ப்ராப்பராக உங்களுக்கு 360 ஆங்கிளில் வீடியோ எடுத்து உங்களுக்கு ப்ராப்பராக ஷேர் பண்ணிடுவாங்க. ஓகே. உங்களுக்கு ஓகேன்னா நீங்கள் தாராளமாக நம்பியே பே பண்ணலாம். உங்களுக்கு நெக்ஸ்ட் டே வந்து கொரியர் வந்துடும். ஓகே. ஃபோனு எது வந்தாலும் அந்த மாதிரி இதுவாக தான் பண்ணிக்கலாம். இப்போ அதே மாதிரி கொரியரை பிக்கும் போது நம்ம அதை ஓப்பன் பண்ணும்போது நம்ம வீடியோஸ் எதனா எடுக்கணுமா? இல்லை ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ப்ராப்பர் பேக்கிங்லாம் வரும். எந்த வித டிஃபெக்ட் இது வரைக்கும் வந்தது கிடையாது. ஓகே. அதே மாதிரி இப்போ நம்ம என்ன காட்டுறோமோ அந்த டென்ட் ஸ்க்ராச்சஸ் என்னென்ன இங்கே இருக்கோ அந்த சேம் அந்த தான் அந்த வீடியோல லைவா நம்ம வந்து அந்த எல்லாமே காட்டி தான் பண்ணுவோம். ஸோ அதனால மோஸ்ட்லி இது வரைக்கும் இஷ்யூ வந்தது கிடையாது. ஓகே. ஸோ இந்த மாதிரி இப்போ பார்த்தது எல்லாமே நம்ம வந்து சாம்பிள் தான் பார்த்துருக்கோம். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ஸ்டார் மொபைல் வந்து எவ்வளோ பெரிய நெட்வொர்க் சொல்லிட்டு சென்னை ஃபுல்லாகவே நிறைய வச்சுருக்காங்க. எல்லா இடத்துலையுமே பிரான்ச்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட ஃபோன்ஸ் ஏகப்பட்ட கலெக்ஷன் வச்சுருக்காங்க. நீங்கள் எந்த மாடல் ரீசெண்டாக லான்ச் பண்ண எந்த மாடலாக இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. அதுவும் ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி ப்ரைஸில் கிடைக்கும் வித் இஎம்ஐட. ஸோ இது எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் நான் வீடியோலேயே கொடுத்துருக்கேன். நீங்கள் கால் பண்ணிங்கன்னா எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. இஎம்ஐ டீட்டெயில், ஃபோன் டீட்டெயில், அது மட்டும் என்ன பட்ஜெட், என்ன ரேஞ்சு, எவ்வளோ டிஸ்கவுண்ட் இருக்குது சொல்லிட்டு A to Z எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் சென்ட் பண்ணுவாங்க. ஏன்னா எல்லாமே வந்து நம்ம வீடியோவில் வந்து சொல்ல முடியாது. ஸோ இதே போல் இன்னும் நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. ஒவ்வொரு பிரான்ச்சஸாக நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ இது போல் நிறைய வீடியோஸை நம்ம பார்க்குறதுக்கு நம்ம சேனலை பார்க்கணும்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது போல் இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்யூ பிரதர். ஓகே. தேங்க்யூ.